ஒரு அவசர காலம் கருதி இந்த பதிவை என் நாடார் இரத்த உறவுகளுக்கு பகிர்ந்துக்கிறேன். நேற்று வரைக்கும் இதை நாங்கள் பெருசாக உன்னிப்பாக பார்த்து இதை யோசிக்கலை. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மிகவும் எல்லோரையும் ஒரு அதிர்வலைக்கு உட்படுத்தியது. அந்த மாவீரன் தலைக்கு விலை பேசியது போல இன்றைக்கு அவருடைய ஆன்மாவுக்கும் சேர்த்தே விலை பேசி கொடுத்து விட்டாச்சு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது அந்த திருநெல்வேலி நாடார் தொகுதி ஒன்றும் பலாக்கா விளையிற பலாக்காடு அல்ல. வணக்கம் என் நாடார் இரத்த உறவுகளுக்கு. ஒரு அவசர காலம் கருதி இந்த பதிவை என் நாடார் இரத்த உறவுகளுக்கு பகிர்ந்துக்கிறேன். சுருக்கமாக சொன்னால், இந்த தேர்தல் குறிப்பாக திருநெல்வேலி நாடார் தொகுதியை தக்க வைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். நாடார் இரத்த உறவுகளை, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நாடார் தொகுதி அப்படிங்கிறது தான் ஒரு பெயரோட பயணித்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வெற்றி பெற்றாலும் நாடார், தோற்றாலும் நாடார் என்கின்ற சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதிக விழுக்காடோடு வாழ்கின்ற நாடார் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி, இந்த நாடார்கள் எதற்கும் லாய்க்கற்றவர்கள், எதை சொன்னாலும் கேட்டுக்கொடுவார்கள், எந்த விலை கொடுத்தாலும் வாங்கிவிடலாம் என்ற ஒரு கற்பனை மாயாஜாலத்தோடு அந்த நாடார் தொகுதியை மாற்றார்கள் ஒரு அபகரிக்கிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நேற்று வரைக்கும் இதை நாங்கள் பெருசாக உன்னிப்பாக பார்த்து இதை யோசிக்கலை. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மிகவும் எல்லோரையும் ஒரு அதிர்வலைக்கு உட்படுத்தியது. எல்லாருக்குமே தெரியும், திருநெல்வேலியில் 80-90 காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று அன்று முதல் இன்று வரைக்கும் வாழ்கிறவர்களுக்கு அது தெரியும். இன்றைக்கு நாடார்கள் அந்த பகுதியில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும், சுதந்திரமாக தனது வணிகத்தையும் வர்த்தகத்தையும் தொடர்வதற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக, ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் மாவீரன் கரத்தை செல்வி நாடார். அது யாராலும் மறுக்க முடியாது. உறவுகளை, இதை கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு அன்னைக்கு அந்த மாவீரன் தலைக்கு விலை பேசியது போல இன்றைக்கு அவருடைய ஆன்மாவுக்கும் சேர்த்தே விலை பேசி முடித்து விட்டாச்சு. காரணம், அவருடைய குடும்பம் வரைக்கும் அந்த பணத்தை செலவழித்து இந்த நாடார்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி, நாடார்கள் ஏதோ குறைந்தவர்கள் மாதிரி இவர்கள் அந்த பண அரசியலை, இந்த அராஜக போக்கை கையில் எடுத்து இந்த நாடார்களை வீழ்த்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது அந்த திருநெல்வேலி நாடார் தொகுதி ஒன்றும் பலாக்கா விளையிற பலாக்காடு அல்ல. பனைமரத்தினுடைய பனம்பு வாசம்தான் வீசணுமே தவிர, ஏனென்றால் அது பனங்காடு, நாடார்கள் வசிக்கின்ற பகுதி. என் உறவுகளை, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையான ஒரு அரசியலோடு பயணித்தால் பரவாயில்லை. அங்கே அதிக விழுக்காடு நாடார்களுடைய தொகுதி என்று தெரியும். இந்த அரசியல் கட்சிகளும் சும்மா அங்கே நாடார்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள் அரசியலில் என்று கற்பனை செய்து கொண்டு யாருக்கெல்லாம் அந்த தொகுதியில் சீட்டை கொடுத்து இந்த நாடார்களை கொச்சைப்படுத்துகிற சூழலையே உருவாக்கியிருக்காங்க. உறவுகளை, கண்டிப்பாக நீங்கள் ஒன்றை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, அங்கே முழுக்க அரசியல் வியாபாரமாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. நானும் வலைதளங்களில் பார்க்குறேன். காலத்தின் சூழ்நிலை கருதி நாங்கள் இந்த தடவை இந்த தேர்தலில் நம்மளுடைய நாடார் கட்சி பணங்காட்டுப்படி களமிறங்கவில்லை. உறவுகளை, அங்கே பனங்காடு, அங்கு பனம்பால் தான் வீசுமே தவிர வேறு எந்த மனத்திற்கும் அங்கு இடம் இல்லை. கண்டிப்பாக நம்மளுடைய உறவுகள், அங்கு நான் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல இதில் வரவே இல்லை. நீங்கள் யாருக்குனாலும் வாக்களிங்க. உங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக ஒரு நாடார் ஓட்டு, நாடார்க்கேங்கிற மாதிரி நம்மளை வீழ்த்த நினைக்கின்ற அந்த வீழ்வ மாட்டோம் என்கிற உணர்வோடு என்னுடைய நாடார் சமுதாயம், என்னுடைய நாடார் இளைஞர் படை, என்னுடைய நாடார் குடும்பங்கள், என்னுடைய அன்பு நாடார் சகோதரிகள் அவர்கள் கையில்தான் இந்த திருநெல்வேலி தொகுதியை தக்க வைக்க நம்மளால் மட்டும்தான் முடியும். எந்த சூழ்நிலையிலும் யார் பின்னாடியும் போகாதீங்க. நாம் தமிழர்கள் என்று வந்தாலும் நம்மளுடைய பகுதியை கடக்கும்போது அவர்கள் உன் சாதியை கொண்டு குப்பையில் போடு என்று தான் சொல்வார்கள்.